இப்போ அடுத்த வார்த்தை அவங்க என்ன பண்றாங்க, சான்சலர்ன்றாங்க. இந்த சான்சலர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியார் பல்கலைக்கழகங்கள்ல, தனியார் நடத்துற பல்கலைக்கழகங்கள்ல முதலாளி தானே சான்சலர். எந்த பல்கலைக்கழகமா இருந்தாலும் வேந்தர் யாருன்னு கேட்டா அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவன அந்த முதலாளி, அந்த முதலாளி குடும்பத்தை சார்ந்தவர் தான் என்னவா இருக்காரு, வேந்தராக, இணை வேந்தராக, இப்படி எல்லாம் பல பதவிகளை அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ தனியார் முதலாளி நடத்துற பல்கலைக்கழகத்துல தனியார் முதலாளி வேந்தரா இருக்கிறாருன்னா அவர் ஒரு தேடுதல் குழுவை அவர் அமைச்சுக்கலாம். சரி, அப்படி அமைச்சுக்கிற குழுவுல அவருடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, அவர் பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் செனட்ல இருக்குன்னா அதுல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பல்கலைக்கழகத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் அதுல இருப்பாரு. பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பார். அப்போ ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல முதலாளியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது வேந்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் உட்கார்ந்துறாரு. வேந்தருடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக அவர் நடத்துற பல்கலைக்கழகத்திலிருந்தே அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் உட்கார்ந்துறாரு. அதுக்கப்புறம் நிதி நல்கை குழு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துறாரு. சான்சலர் ஃபார் ஸ்டேட் யூனிவர்சிட்டி யாரு? அரசினுடைய பல்கலைக்கழகத்திற்கு வேந்தர் யாருன்னு கேட்டா ஆளுநர். அப்போ இங்க ஆளுநர் என்ன செய்யறாரு, அரசை கேட்காம ஆளுநரே எல்லா முடிவும் செய்யறாரு. நாங்க குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது, நான் இங்க சுயமா நான் சில வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க வந்து ஒரு சின்ன ஸ்லைட் இது வந்து கேள்விகள் கேட்பதற்கு, தரவுகளை பெறுவது, இப்படின்னு சில உரிமைகள் வந்து ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்போ தமிழ்நாட்டின் ஆளுநராக இருப்பவர் எந்த அளவிற்கு அதை வரம்பு மீறி பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவர் வரம்பு மீறி பயன்படுத்துறாரு.